ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மைசூர் குயின், மைசூர் ராணியோட லக்ஸுரி ட்ரெயின் டூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் டூர் நிறையா பார்த்துருப்பீங்க, பட் இந்த ட்ரெயின் டூர் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குங்க. மைசூர் ஒரு பேலஸ் சிட்டி அப்படிங்கிறது தெரியும், இப்போவும் அப்படி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறையா பேலஸ் டூரும் பார்த்துருப்பீங்க. நிறைய சில பேலஸ்லாம் ஹோட்டல்ஸாக மாற்றிருக்கிறதையும் நம்ம உதய்பூர் அண்ட் மைசூர் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ட்ரெயினில் மைசூர் குயின், கிங் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்குங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயினோட அந்த கம்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது கனெக்டிங் டோர். ட்ரெயினில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அது கூட ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஹை குவாலிட்டி வுட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் புசு புசு புசுன்னு அந்த லெதர்லேயும் அதுக்கு ஒரு லெதர் டச் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஐட்டம் வந்துடுச்சா, கிச்சன். இது குயினுக்கு குக் பண்ணுறதுக்காக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்குறாங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எவ்வளோ லக்ஸுரியாக டீ கூட்லேயே அப்படியே இழைச்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ராணி குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வேணும் இல்லையா, அதுக்காக பாய்லர் ரூம் அப்படிங்கிறதும் இங்கே தனியாக வச்சுருக்காங்க. இந்த ரூமில் பாய்லர் இருக்குது. அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. எல்லா ரூம்ஸுமே இன்னும் டீட்டெயில்டாக கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது சர்வன்ட்ஸ்க்கான ரூம். அதாவது ராணிக்கு உதவியாளர்கள் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த இடம் தான் இது. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம். எவ்வளோ புஸ் புஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெதர் அவ்வளோ ஒரு லக்ஸரியாக இருக்குது. மைசூர் ராணிக்கு நம்ம ஒரு சர்வெண்ட்டாக இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம நிறைய பேருக்கு நினைக்க தோணுது. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும்ல. நமக்கு சம்டைம்ஸ் நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அது வழியாக க்ராஸ் பண்ணி போகல, அந்த இடம் தான் இது. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன மாதிரி ஸ்டீல், அந்த நான் சொன்ன மாதிரி வுட், அப்புறமா அந்த லெதர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, குயினோட கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அடுத்தடுத்ததான் பார்த்துட்ருக்கோம். இது டாய்லெட். ஸோ குளிக்கிறதுக்கு தனியாக பாத்ரூம் தனியாக அண்ட் டாய்லெட் தனியாக அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த டோர் பார்த்திங்கல்ல, நான் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வுட்டில் இழைச்சி செஞ்சுருக்குறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அந்த ஷைனிங் அப்படியே இருக்குதுங்க. இது பெட்ரூம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க எழுதுறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. ரைட்டிங் டேபிள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயுமே ரொம்ப ரொம்ப அழகாக பிரிச்சுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்னரில் டேபிள் இருக்கணும் அப்படின்னா ரைட்டிங் டேபிள் எங்கே இருக்கணும், பெட் எங்கே இருக்கணும் அப்படின்றது ஒரு இப்போல்லாம் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போய் பார்த்தோன்னா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த விட ரொம்ப அழகாக, ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப ரொம்ப நீட்டாக அண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி சீலிங்கில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ மாடர்னாக இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த குவாலிட்டியோடையும் அந்த டேஸ்ட்டோடையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நிஜமாகவே ரொம்ப பிரமிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த டார்க் க்ரீனுக்கு அந்த வுடன் கலர், அந்த மாதிரி எங்கெல்லாம் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக மைசூர் போனீங்க அப்படின்னா இது நீங்கள் பாருங்கள். ரயில்வே மியூசியமில் இருக்குது. இப்போ நான் அந்த டீட்டெயில்டாக அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ குயினோட அவங்களோட அந்த பர்சனல் கம்பார்ட்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த சேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸோடு இருக்குது அப்படின்னா, அது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பியோர் ஒயிட்லேயும் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ரைட்டிங் டேபிள்ஸ், இந்த ஸ்மால் டேபிள்ஸ் இருந்தது.
அண்ட் கிச்சன் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ரூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி ரூம்ஸாக போகிறதுக்கு முன்னாடி அந்த வெராண்டா அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேத்வே இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ஃபேப்ரிக்ஸ் கூட பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக எதுவுமே மாற்றல, அப்போ இருந்த அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டிலாம் வந்து இன்னுமே அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. ரைட்டிங் டேபிள் அண்ட் சேரில் இருக்கிற அந்த கர்வ்ஸ், அந்த டெக்ஸ்சர், அந்த ஃபினிஷிங்லாம் கூட நம்ம பேலஸ்லலாம் போனோன்னா அங்கே வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதே குவாலிட்டி தான் வந்து ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட பேலஸில் எப்படி குவாலிட்டியில் ஃபர்னிச்சர் இருந்ததோ அதே குவாலிட்டியை தான் வந்து அவங்க இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேயும் அப்படியே செஞ்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டோட ஓவரால் வியூ. உங்களுக்கு ஃபுல் வியூ இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். குயின் கிங் எல்லாமே வந்து அரசர் அரசிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணங்கள் செய்வாங்க. குறிப்பாக பில்கிரிமேஜ் போவாங்க. நிறைய என்ன சொல்கிறது, கடவுளை வந்து வழிபடுற தலம்லாம் இருக்கும் இல்லையா? கோவில்கள் அங்கெல்லாம் வந்து போகிறப்ப அவங்களுக்குன்னு வசதியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் ட்ரெயினாக தான் இருந்தது. ஸோ அதனால அந்த ட்ரெயினில் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹோம்லியாக ஃபீல் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அரண்மனையில் இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து கிடைக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரியான வசதிகளோட தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு இன்ச்லையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நிஜமாகவே இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. அந்த குவாலிட்டியும் சரி, என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டியான லைஃப் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இதெல்லாம் பார்க்குறப்பவே வந்து நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான இடங்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக, எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோ லக்ஸுரியாக வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த ரயில்வே மியூசியம் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாது. மைசூர் போனால் இது வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, மைசூரில் என்னென்ன மாதிரியான ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. மைசூரில் ஃபஸ்ட்டு இருந்த ட்ரெயின்ஸ், அந்த மாதிரி மீட்டர் கேஜ்லாம் வந்து எப்போ வந்தது, நேரோ கேஜ் ட்ரெயின், அது மாதிரி அங்கே இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ ரயில்வே இன்ஸ்பெக்டருக்கான கம்பார்ட்மெண்ட் எப்படி இருந்தது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் ரயில்வே மியூசியம்லேயே வந்து ரொம்ப பெருசு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா டெல்லி, அதுக்கப்புறமா வந்து மைசூர் தான் சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரயில்வே மியூசியம் வந்து மைசூரில் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான மட்டும் இல்லை, பெருசான மியூசியம் கூட இதுதான். ஸோ அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு டக்குன்னு நான் காட்டுறேன். குயினோட இந்த கம்பார்ட்மெண்ட்டோட எண்டில் பார்த்தீங்களா, இப்படி அழகான ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கே வச்சுருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரயில்வே மியூசியமில் குயினோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரயில்வே மியூசியமோட என்டையர் ஹிஸ்ட்ரியும் வந்து இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ரீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த பழைய ட்ரெயின்ஸோட கம்பார்ட்மெண்ட்டோட உள்ளே தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த ட்ரெயினில் வந்து டாய்லெட்ஸ், வாஷ் பேசின் இதெல்லாமே வந்து அப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது ட்ரெயின்ஸ் இருக்குங்க இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறதுல. அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ட்ரெயினுக்கு முன்னாடியுமே. அதே மாதிரி இந்த வீயிங் மிஷின் எப்படி இருந்தது, அந்த மாதிரி குட்டி மினியேச்சர்ஸில் கூட அப்போ கூட்ஸ்லாம் எப்படி இருந்தது, இந்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியான ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான மினியேச்சர்ஸும் வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. ஐ மீன் அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இது நான் வந்து சொன்ன மாதிரி
அந்த குயினோட ட்ரெயினுக்கு வெளியில் இந்த பேசேஜ் ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரியான மினியேச்சர்ஸ் அப்போ வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்த பார்ட்ஸ் எல்லாம் என்ன அதெல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதில் வந்து பிக்சர்ஸோட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது மாதிரி இந்த மாதிரியான யுனிக்கான விஷயங்கள் அப்போ வந்து ட்ரெயின்ஸில் என்னெல்லாம் இருந்தது, குறிப்பாக கிங்கோட குயினோட கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ரொம்ப முக்கியமான க்யூட்டான லக்ஸுரியான காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே இந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கே இருந்த சில பெயிண்டிங்ஸு, அப்புறமா வந்து இன்டீரியரோட சில ஃபோட்டோஸ், அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸில் இருந்தது. அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு மைசூரோட ஹிஸ்ட்ரியை சொல்லும், ஒவ்வொரு கதை சொல்லும். அது வந்து அது அங்கே ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் கண்டிப்பாக வந்து போனீங்க அப்படின்னா, மைசூர் போனீங்கன்னா அந்த ரயில்வே மியூசியம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அந்த காலத்தில் எப்படி ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது மாதிரி நிறைய பேசஞ்சர்ஸோட இதுவும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் போர்ட்டர்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்டாச்சு கூட வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து அங்கே நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ரயில்வே மியூசியமில் வந்து இப்போ நம்ம லைட் ஹவுஸ்லாம் போனால் எப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளோர்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ரயில்வே மியூசியத்தோட ஃபுல்லான வியூ வந்து நம்ம பார்க்கலாம், மேலேருந்து அந்த பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். நிறைய பேர் பார்க்கல, பட் கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த கீழே இருக்கிற இப்போ இது நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இதுதான் ரயில்வே மியூசியமோட அந்த ஃபுல் வியூ, அந்த க்ரீனரிஸோட அந்த லொக்காலிட்டி சரௌண்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் மேலே ஏறி போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லிஃப்ட் இருக்குது, ஸோ நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. ஜாலியாக லிஃப்ட்டில் ஏறி போய் பார்த்துட்டு ஒரே ஒரு மாடி மட்டும்தான் ஏறி பாருங்கள். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்தது தான். ஸோ மைசூரோட மொத்த அழகையுமே வந்து மொத்த அழகில் கொஞ்சத்தை இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரயில்வே மியூசியம் போனீங்க அப்படின்னா அங்கே டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குட்டியாக க்யூட்டாக அழகாக ஒரு டாய் ட்ரெயின் இருக்கும். ஸோ மொத்த மியூசியத்தையுமே வந்து நமக்கு வந்து சுற்றி காமிப்பாங்க. அங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு குட்டி கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வந்து ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்லாம் லைபேக்கோ லெவல்லலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, சாதாரணமாக தான் இருந்தது. பட் அங்கே வந்து நீங்கள் உள்ளே என்ன சாப்பிட்டீங்கனாலும் அங்கேயே இருக்கிற டஸ்ட்பினில் மட்டும்தான் போடணும், அந்த கேன்டீனுக்குள்ளே மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. இது வந்து அந்த கொலு வச்சுருந்தாங்க. நாங்கள் போன கிளென்லினஸ் வந்து டோட்டலாகவே ஓவரால் அங்கே வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து உள்ளவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சோனியர்ஸ் வாங்குறதுக்கான குட்டியான கடை இருந்தது. அங்கே நிறையா கீ செயின், அதுக்கப்புறமா வந்து நிறைய குட்டி பொம்மைங்க, ட்ரெயின்ஸ் நிறையா இருந்தது. அது மாதிரி நிறைய குட்டி டாய்ஸ் அதெல்லாம் இருந்தது. இங்கே வேணால் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் தேவை அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே மியூசியத்துக்குள்ளே இருக்கிற அந்த கேன்டீன் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கேன்டீன் விட்டு வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ளே மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதாங்க ரயில்வே மியூசியமோட என்ட்ரன்ஸ். நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மங்கீஸ் நிறைய இருக்குங்க. பாவம் இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, மேலே மங்கி விழுந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அண்ட் நீங்கள் சில்லான கிளைமேட்டில் வந்து மைசூர் போனீங்கன்னா, அந்த ரயில்வே மியூசியம் போனீங்கன்னா அங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃபீல். ரொம்ப ஜாலியாக ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது அந்த குட்டி டாய் ட்ரெயின். இது நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து போகிறதா, பட் இருந்தாலும் அந்த கிளைமேட்டுக்கும் அங்கே வந்து இப்படி ஜாலியாக வந்து போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைத்தனத்தெல்லாம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. அதுவும் அப்போ வந்து இந்த
இது செலிப்ரேஷன் டைம் தசரா அப்படின்றதுனால நல்லா டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. குட்டி பாப்பாங்க குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த குட்டி கேவுக்குள்ளெல்லாம் போகிறப்போ ஆஹான்னு கத்திட்டுலாம் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் பெரிய ஏதோ டனல்குள்ளே போகிற மாதிரி. அண்ட் இது தாங்க வந்து ரயில்வே மியூசியம்குள்ளே வந்து போகிற வழி. அது கூட ரொம்ப அழகாக பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி க்யூட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக குயினோட ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.